இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதையுடைய மனிதன் யாராக இருந்தாலும் அவரைத்தான் சார்ந்திருப்பார்கள். அடுத்து என்ன, அவரையே நம்பியிருக்கிறபடியினால் ஆண்டவரும் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வாராம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை உறுதியை பற்றி கொண்டிருக்கிறோமா, ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோமா? இதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரூத்தின் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது நகோமி தன்னுடைய கணவனோடு பெத்லெஹேமில் இருந்து மோவாபுக்கு போகிற இடத்துல அந்த 10 வருஷத்துக்குள்ளே கணவனை இழக்கிறார். 2 ஆண் பிள்ளைகள் அங்கு திருமணம் பண்ணி வைத்து அவர்களையும் இழக்கிறார். கடைசியாக 2 மருமகளையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் தேசத்தில் உங்கள் இஷ்டப்படி போய்விடுங்கள், என்னிடத்திலிருந்து எந்த நன்மையை உண்டாகப் போவதில்லை, நான் என் தேசத்தை பார்த்து போகிறேன் என்று சொல்லும் பொழுது யோசித்து பாருங்கள், ஒன்றுமே இந்த நகோமியிடம் உண்டாக போவதில்லை நன்மைகள். ஆனால் ஒரு மருமகள் கடந்து போய்விடுகிறார். ஆனால் ரூத், நான் உம்மோடு கூட தான் வருவேன், உண்மை நான் விடப் போவதில்லை, நீ போகிற இடத்திற்கு நானும் வருவேன், உம்முடைய தேசம் என்னுடைய தேசம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மறிக்கிற இடத்தில் நானும் மறிப்பேன் என்று உறுதியாய் சொல்லுகிறார். போ என்று சொன்னாலும் கூட இல்லை, நான் உம்மோடு தான் வருவேன் என்று உறுதியாய் பிடித்துக் கொள்கிறாள். பெத்லெஹேமுக்கு வருகிறாள். அந்த ரூத்தினுடைய வாழ்க்கை மாறினதோடு மட்டுமல்ல, மீண்டுமா ஒரு வாழ்க்கை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்ததோடு மட்டுமல்ல, இன்னைக்கு வேதத்திலே பெயர் பெற்றவளாய் சரித்திரம் படைக்கிற ஒரு சரித்திரமாக அது மாறிவிட்டது. யோசித்து பாருங்கள், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவர் எப்படி நடத்துகிறார், அல்லது நாம் எங்கு இருக்க வேண்டும், எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக தீர்மானித்திருக்கிறார். அதை அறிந்து அதன்படி பொறுமையோடு ஆண்டுடைய நடத்தலுக்கு மட்டுமல்ல, அவர் கிரியை செய்வதற்கு நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது மேன்மையான மகிமையான ஒரு மாற்றத்தை மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துவிடும். இதுதான் உண்மை. இன்று நாம் அநேக நேரத்தில் பொறுமை இழந்து விடுகிறோம், சகிப்புத்தன்மை இழந்து விடுகிறோம், காத்திருக்க மறுக்கிறோம். இது அப்படிதான், இனி என்னால் பொறுமையா இருக்க முடியாது, என்னால் இனி அவ்வளவுதான் தூக்கி போட்டுவிட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி புறப்பட்டு விடுகிறோம். அல்லது அந்த இடத்தை காலி செய்து விட்டு வேறொரு இடத்திற்கு, வேறொரு வேலைக்கு அல்லது வேறொரு காரியத்துக்கு சென்று விடுகிறோம். பின்பு உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறோம். ஒரு நடந்த சம்பவம், ஒரு அருமையான ஊழியருடைய வாழ்க்கையை நான் படித்தேன். அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக வாலிப பருவத்திலே ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருடைய நடத்தல் அவருக்கு நன்றாக இருந்தபடியினாலே குறிப்பிட்ட ஒரு ஊழியத்திலே போய் சேர்கிறார். சேர்ந்த உடனே அங்கு அந்த ஊழியத்திலே இணைந்து ஊழியம் செய்கிறார். ஆனால் பலவித நெருக்கங்களை அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பல நிந்தனைகள், பலவித ஒடுக்குதல்கள். என்னடா இதுக்கு மேல இங்கிருந்து வேலை செய்ய முடியுமா, ஊழியம் செய்ய முடியுமான ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது. ஆனாலும் கூட இவர் அங்குதான் நான் இருப்பேன், இங்குதான் ஆண்டவர் என்ன அனுப்பியிருக்கிறார், இதுதான் என்னுடைய ஊழியம் என்று சொல்லி அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அந்த ஊழியத்தினுடைய முக்கியமான நபர் இவரை கூப்பிட்டு, அப்பா தம்பி, நீ இங்க வேண்டாம், நீ எனக்கு தேவையில்லை, நீ போயிரு, புறப்பட்டு போயிருன்னு சொல்லி அவர் துரத்தி விடும்போது கூட, நீங்க எனக்கு வேலை கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆகாரம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, அல்லது என்ன ஊழியம் செய்ய வைக்கிறீங்களோ, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் கிளீனிங் ஒர்க் கூட நான் செய்வேன், ஆண்டவர் என்னை இங்குதான் இருக்க சொல்லுகிறார், அதனால் நான் இங்குதான் இருப்பேன் உறுதியாய் சொல்லிவிட்டார். இவரும் சரி போப்பா, இஷ்டப்படி ஏதாவது பண்ணிக்கொண்டு விட்டுட்டார். நாட்கள் சென்றது. ஆண்டவர் நடத்த ஆரம்பித்தார். அந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் ஆண்டவருடைய மகிமைக்குள் பிரவேசித்த பின்பு அந்த ஊழியமே இந்த சகோதரனுக்கு கையிலே வந்து விட்டது. கர்த்தர் இவர் கையிலே கொடுத்து விட்டார். அப்பொழுதுதான் மற்றவர்கள் புரிந்து கொண்டார்களாம், இவர் எவ்வளவு பொறுமையோடு சகித்து அங்கு அதே இடத்தில் உறுதியாய் இருந்தார். கர்த்தர் அதை பார்த்து எவ்வளவு மேன்மையான ஒரு பெரிய ஊழியத்தை கையிலே கொடுத்துட்டார் சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில எப்படி காரியங்கள் நடக்கிறது, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பொறுமை என்பது நமக்கு இருக்கிறதா?
இல்லாவிட்டால் நின்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். நாம் என்ன நினைக்கிறோம், பிரச்சனையே இல்லாத இடம் எங்காவது உண்டா? அந்த இடத்தில் தான் நான் இருக்க விரும்புகிறேன். கஷ்டம் இருக்கக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது. இப்படிப்பட்ட மனநிலை இன்னைக்கு எல்லாருக்குள்ள இப்படிதான் தேடிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, தேவன் ஒரு இடத்தில் வைத்திருப்பார் என்று சொன்னால் கஷ்டங்கள் இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம். அந்த இடத்திலும் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையை உறுதியாய் பற்றியிருப்போம் என்று சொன்னால் சமாதானத்தை நாம் இழக்க மாட்டோம். அதோடு மட்டுமல்ல, ஒரு நாள் வரும் அதே இடத்திலே ஆண்டவர் உயர்த்தி நம்மளை மகிழும்படியா செய்வார். இந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, புதிய நாளை தந்திருக்கிறீர் அப்பா. அநேக நேரத்தில் நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை இழந்து விடுகிறோம் அப்பா. எங்கள் மனங்கள் அலைமோதுகிறது. இதை செய்யலாமா, இதுக்கு மேல நீ இங்க இருக்க முடியாது, இது இவ்வளவுதான், இப்படி ஆகிவிட்டது என்று பல விதத்திலே போராடி கொண்டு எங்கள் மன ரீதியான தத்தளிப்பை நீர் அறிந்திருக்கிற அதை எடுத்து போட்டு இந்த நாளிலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இக்கட்டான பாதைகளிலும் உண்மையை சார்ந்து உண்மையை பின்பற்றி உமக்கு உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதே, சகலத்தை செய்ய வல்லவர் அல்லவா நீர். உம்மை சார்ந்து தொடர்ந்து ஓட நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. ஒருவேளை இதுக்கு மேல நான் இதுல இருக்க முடியுமா, இது இவ்வளவுதான், தாக்கு பிடிக்காது என்று சொல்லி எல்லாவற்றையும் தூக்கி போட்டு பின்வாங்க அல்லது ஓடுவதற்கு அல்லது சோர்ந்து போய் உட்கார நினைக்கிற பிள்ளைகள் இதை கேட்க நேரிட்டால் இந்த தட்டி கொடுத்து தைரியம் கொடுத்து இன்னும் கொஞ்ச நாட்கள், இன்னும் கொஞ்ச தூரம் தான், தொடர்ந்து ஓடுங்கள், தொடர்ந்து நிலைத்து நிறுங்கள் சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி ஆற்றி தேற்றி காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. நீர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். செய்வதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவரை உறுதியாய் பெற்றுக் கொள்வோம். அவர் எங்கு நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அங்கு இருப்போம். அனைத்தையும் சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோ பூரண சமாதானம், பூரண சமாதானம். புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.